உங்கள் ஹஸ்பண்டை வீடு வாங்கணும்னு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வீடு வாங்கணுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. ப்ரோ 1 கோடி ரூபாய்க்கு வீடு வாங்குறோம்னா அது 5 வருஷம் கழிச்சு 1.5 கோடிக்கு தானே விற்போம். வித்துட்டு திரும்பவும் ஒரு வீடு தானே வாங்க போறீங்க. அந்த வீடு இந்த 5 வருஷத்துல விலை ஏறி இருக்கும்ல. ஐயோ மகனே அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ப்ரோ மாசம் வாடகை வருமே ப்ரோ. நீங்க தங்குற வீடுக்கு உங்களுக்கு யார் வாடகை கொடுக்க போறா? ரெண்டல் இன்கம் வேணும்னா அதுக்கு நீங்க செப்பரேட்டா ஒரு வீடு வாங்கி அதை வாடகை கொடுங்க. ப்ரோ அப்போ வீடு ரேட் ஏறுனா ப்ராஃபிட் இல்லையா ப்ரோ? ப்ராஃபிட் தான். இஎம்ஐ, ரெஜிஸ்ட்ரேஷன், மெயின்டெனன்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயமும் போக மீதி இருந்தா உனக்கு ப்ராஃபிட் தான். ப்ரோ அப்போ எதுதான் ப்ரோ இன்வெஸ்ட்மெண்ட்டு? லேண்ட் பியூர் இன்வெஸ்ட்மெண்ட். ரியல் எஸ்டேட் பொறுத்த வரைக்கும் கேஷ் ஃப்ளோ தான் பிளட் ஃப்ளோன்னு நாங்கள் சொல்லுவோம். அது லேண்டால் மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். லேண்ட் இருந்தால் அதை நீங்கள் வாடகைக்கும் விடலாம், கேஷ் ஃப்ளோவையும் கிரியேட் பண்ணலாம், ப்ராஃபிட்டபிள் அசட்டாகவும் நீங்கள் மாற்றலாம். இப்போது உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி, ஒரு 10 லட்ச ரூபா கேஷ் வேணும், பெட்ரூம் மட்டும் வித்துடலாமா? முடியாது இல்லை. அப்படி ஒரு லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லேண்ட்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லேண்ட் லேடாக ஆகிற பிளானை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.